லண்டனில் நேரம் இப்போது 9:13. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:13. பிப்ரவரி 3 வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? 1575 இந்தியாவின் முகலாய பேரரசர் அக்பர் வங்காள படைகளை தோற்கடித்தார். 1857 பிரான்சும் ஐக்கிய ராஜ்யமும் சீனாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தன. 1878 ஒட்டோமான் பேரரசின் கீழ் பல்கேரியா சுதந்திரம் பெற்றது. 1913 அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் வாக்களிப்பு உரிமை கோரி ஆயிரக்கணக்கான பெண்கள் ஊர்வலம் சென்றனர். 1918 முதலாம் உலகப் போரில் ரஷ்யாவின் பங்களிப்பை முடிவுக்கு கொண்டுவர ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா ஆகியன உடன்பாட்டிற்கு வந்தன. 1933 ஜப்பானில் ஹொன்சா என்ற இடத்தில் பூகம்பம் மற்றும் சுனாமி காரணமாக 3000 பேர் வரையில் இறந்தார்கள். 1938 சவுதி அரேபியாவில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 1939 மும்பையில் மகாத்மா காந்தி ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். 1942 இரண்டாம் உலகப் போர். மேற்கு ஆஸ்திரேலியாவில் ப்ரூம் என்ற நகரில் ஜப்பானின் 10 போர் விமானங்கள் குண்டு தாக்குதலில் ஈடுபட்டதில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1943 லண்டனில் விமான குண்டு தாக்குதலின் போது சுரங்க ரயில் நிலையத்தில் ஒதுங்கிய 173 பேர் நெரிசலில் சிக்கி இறந்தனர். 1966 பிரித்தானிய போயிங் 707 பயணிகள் விமானம் ஒன்று ஜப்பானின் ஃபியூஜி மலையில் விபத்துக்குள்ளானதில் 124 பேர் கொல்லப்பட்டனர். 1969 நாசாவின் அப்போலோ 9 விண்ணில் ஏவப்பட்டது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமானது. 1974 பிரான்சின் பாரிஸ் நகரின் அருகில் துருக்கிய விமானம் ஒன்று வீழ்ந்து மோதியதில் அதில் பயணம் செய்த 346 பேரும் கொல்லப்பட்டனர். 1991 சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்ல ஆதரவாக லத்வியாவின் 74% மக்களும் எஸ்தோனியாவின் 83% மக்களும் வாக்களித்தனர். 2005 ஸ்டீவ் பசிட் என்பவர் விமானம் ஒன்றை எங்கும் நிறுத்தாமல் மீள் எரிபொருள் நிரப்பாமல் தனியாக உலகை சுற்றி வந்த முதல் மனிதராவார். 2013 பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 45 பேர் உயிரிழந்ததுடன் 180 பேர் காயமடைந்தனர். பிப்ரவரி 3 வரலாற்றில் எவ்வளவோ நிகழ்வுகள், சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கின்றன. எனவே அதில் முக்கியமான சில செய்திகள், பதியப்பட்ட சம்பவங்களை உங்களோடு இன்றும் இணைத்து வரலாற்றில் என்ன நடந்தது என்பதோடு இணைத்து தந்திருந்தேன். எனவே நாளையும் பிப்ரவரி 4 வரலாறு என்ன சொல்ல போகிறது என்பதை பார்ப்போம்.